இப்போ வந்து இன் மார்க்கெட் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் உள்ள போனோன்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ் வரும். இந்த செட்டிங்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இதுக்கு முன்னாடி இந்த செட்டிங்ஸ் எஸ் இந்த செட்டிங்ஸில் ஆர்டர் ஃப்ளோன்னு இருக்கும். அந்த ஆர்டர் ஃப்ளோவில் போயிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருமே கேட்டாலும் தெரியலன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன், உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அதாவது நம்ம வச்சுருக்கிறோம் இல்லையா டிபிஓ, இந்த டிபிஓட சைஸை வந்து கால்குலேட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதாவது என்எஸ்சி வந்து 0.05 டிக்கு தான் கொடுக்குறாங்க. அப்படின்னா 5 பைசான்னு அர்த்தம். இதை வந்து பைசாவாக நாம வச்சுக்கிங்க. 0.05 வந்து 5 பைசா. 5 பைசா அப்போ 1 ரூபாய்க்கு 20. 1 ரூபாய்க்கு 20 5 பைசா சேர்ந்தால் தானே ஒரு பாயிண்ட் வரும். இப்போ நான் 2 வச்சுருக்கேன். 40 5 பைசா சேர்ந்தால் தான் 2 ரூபா. அப்படி வச்சுங்க. இந்த 2 ரூபா வச்சு தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணுறோம். இப்போ நம்ம வச்சுக்கிற ஒரு டிபிஓ வந்து 2 ரூபாய்க்கு உள்ள ரிசல்ட்டு. அந்த 2 ரூபாய்க்கு உள்ள ரிசல்ட்டை வந்து நம்ம இங்கே வந்து கால்குலேட் பண்ணோம். இதை வந்து நம்ம வந்து டைனமிக், அதாவது மாற்றங்கள் உடையதாக மாற்றிக்கலாம். ஆட்டோ வச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். நீங்கள் மேனுவலாக வச்சு பார்க்குறது தான் இது நல்லது. பேங்க் நிஃப்டிக்கு ஒரு அளவும், நிஃப்டிக்கு ஒரு அளவும், ஸ்டாக்குக்கு ஒரு அளவுமா இது மாறுது. அதனால் இந்த அளவை வந்து மாற்றி வச்சு தான் ஸ்டாக்கும் பார்க்கணும், நிஃப்டியும் பார்க்கணும், பேங்க் நிஃப்டியும் பார்க்கணும். ஏன்னா அதனுடைய வொலாட்டிலிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த டிபிஓ சைஸை இங்கே மாற்றி வச்சு பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது அடுத்தது வந்து நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் உள்ள போயிடலாம். செட்டிங்ஸ் வந்து முக்கியமான விஷயம் சிலதெல்லாம் பார்க்கணும். ஆட்டோ டிபிஓ வச்சுருக்கிறேன். நீங்கள் டிபிஓ வந்து 8 வச்சுக்கிங்க, 7 வச்சுக்கலாம், 4 வச்சுக்கலாம். மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து நிஃப்டிக்கு வந்து 4 5, பேங்க் நிஃப்டி 7 வரைக்கும் வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. 7 வரைக்கும் வச்சு பார்க்கலாம். தெளிவாக இருக்குது. ஆட்டோவோட மேனுவல் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்டை மாற்றிக்கலாம். இந்த ஹைடு லெட்டர்ஸ்ன்ற இந்த எம்பி ஃபாண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதுக்கு தான் இதில் இருக்கிற மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய செட்டிங்ஸு. அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸ்டைலை மட்டும் மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த பேக்ரவுண்டை மாற்றலாம். பேக்ரவுண்டை மாற்றினீங்கன்னா பாருங்கள், இந்த ஏபிசிலாம் மறைஞ்சு போச்சு, மறுபடியும் ஏபிசிடி வரும். பேக்ரவுண்டோட பாக்ஸ் தீம்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதை ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி பாருங்கள். இதெல்லாம் யூஸே கிடையாது. ஆனால் முக்கியமானது வந்து சிலதெல்லாம் முக்கியமானதும் சொல்கிறேன் இல்லையா, அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. எம்பி ஃபாண்ட்டு, இந்த ஃபாண்ட்டு சைஸை மாற்றிக்கலாம். ஆட்டோவாக வச்சுருக்கிறேன் நான். அதை எடுத்து விட்டிங்கன்னா 12 சைஸ் வச்சுருக்கிறேன். நீங்கள் சின்னது பெருசு பண்ணிக்கலாம். இந்த செஷன் இது வந்து முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். இந்த செஷன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்கள், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓப்பன் ஹைன்றதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கேண்டில்லையும் நம்ம ஓப்பன் ஹையை பார்க்கலாம். இந்த 13 கேண்டில்ஸ் வருது இல்லையா, இந்த 13 கேண்டில்ஸில் எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு நமக்கு தெரியாது இல்லையா, எந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சுன்னு தெரியாது இல்லையா. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம்னா இந்த ஓப்பன் OP/CL இதை ஓப்பன் பண்ணாதான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் ஹை, அதை வந்து ஓப்பன் ஹை நீங்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மேலே வந்து எழுத்தாக வருது இல்லையா, இந்த எழுத்துக்கு பேர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்னு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த எழுத்தெல்லாம் காணாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எழுத்தை நீங்கள் மறுபடியும் போட்டிங்கன்னா அந்த எழுத்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த ஸ்பிளிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 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 ஸ்பிளிட்டு ப்ரொஃபைல், இந்த ஸ்பிளிட்டு ப்ரொஃபைலை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த 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 13 கேண்டில்ஸை நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பிளிட் ப்ரொஃபைலில் இந்த பாருங்கள், தனித்தனியாக பிரிஞ்சிடுச்சு பாருங்கள். அந்த ஸ்பிளிட் ப்ரொஃபைல்லையும் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணுறதா, இல்லை லாஸ்ட்டு ஆல்னு கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணோம். லாஸ்ட்டு ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டு ப்ரொஃபைல் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணோம். இந்த ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்குறது வந்து லைவ் மார்க்கெட்டில் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏ பீரியடு, பி பீரியடு, சி பீரியடு கட் ஆகிடுச்சு,
இல்லை ஏ ப்ரீட் வந்து பிஓசிக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, நம்ம பை போகலாமா செல் போகலாமான்றத தீர்மானிக்கிறதுக்கு இந்த ஸ்பிளிட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்பிளிட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பிளிட்டு முக்கியம், செஷன் முக்கியம். இந்த செஷனில் ஆட்டோவுக்கு பதிலாக நம்ம வைக்கிற டிபிஓ கவுண்ட்டு முக்கியம். இதெல்லாம் செட்டிங்ஸ் தெரிஞ்சிக்கினா தான் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை பார்க்க முடியும். நீங்கள் அப்போ தான் அதை வந்து நீங்கள் இது பண்ண முடியும். டிபிஓ கவுண்ட் ஸ்பிளிட்டு சொல்லிட்டேன்னா அப்புறம் வந்து மேக்ஸிமம் விட்த்து, இந்த விட்த்து இருக்கு இல்லைங்களா, பிஓசிக்கு மேலே வந்து வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ இருக்கு இல்லைங்களா, அந்த விட்த்தை வந்து நாம் மேனுவலாகவே கண்ட்ரோல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையான ரொம்ப அக்யூரேசி வேணால் 60 கூட வச்சுக்கலாம், 50 கூட வச்சுக்கலாம். ஆனால் அவ்வளோலாம் வைக்கலாம், எல்லோரும் 70, 30 தான் வச்சு பார்க்குறாங்க. அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃபியூச்சரில் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, நான் வந்து ஒரு 65 வச்சு பார்க்க போகிறேன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அக்யூரேசி கிடைக்கும். மார்க்கெட் ப்ரைஸ் வேல்யூ ஏரியாவுடைய கலர்ஸை மாற்றுறதுக்கு இது, லைன்ஸை மாற்றுறதுக்கு இது, கலரை இதை ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ ஏரியா லைன்ஸ்லாம் போயிடும், மறுபடியும் வேல்யூ ஏரியா லைன்ஸ் வரும். மார்க்கெட் ப்ரொஃபைல் லைன்ஸ் வரலன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்ஸ் வேல்யூ ஏரியா லைனு கோடெலாம் போட்டிருக்குதா, அந்த கலர் மாற்றிக்கலாம், டெக்ஸ்ட்டு மாற்றிக்கலாம், இந்த அந்த 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 லைனோட விட்த்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி ப்ரொஃபைல் பிஓசியோட லைனை மாற்றிக்கலாம், பிஓசியோட டெக்ஸ்ட்டை மாற்றிக்கலாம். அப்புறம் மார்க்கெட் ப்ரொஃபைல் டிபிஓசின்னு சொல்லியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது பிஓசின்னா ஒரே ஒரு பிஓசி இல்லை மேடம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 5 பிஓசி இருக்குது. பிபிஓ பிஓசி, டுடே பிஓசி, எஸ்டர்டே பிஓசி அண்டு வெர்ஜின் பிஓசி. இதை பாருங்கள், இந்த பிஓசி லைன்லேயே வந்து இந்த மாதிரி எங்கேயுமே கட் ஆகாமல் போயின்னு இருந்ததுன்னா அது வந்து வெர்ஜின் பிஓசின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி பிஓசிலே 2-3 பிஓசி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இனிஷியல் பேலன்ஸ் ரேஞ்ச், இந்த ஐபின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஐபி சின்னதாக ஒரு கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுக்கு பேர் தான் ஐபி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐபியை வச்சு தான் காலையில் வந்து எவ்வளோ ரேஞ்சில் இருக்குதுன்றத கணக்கு பண்ணி நம்ம வந்து 30 இருக்குதா, 60 இருக்குதா, 60 எபோவ் இருக்குதான்னு வச்சு ட்ரேட் எடுக்கிறதுக்கு இந்த ஐபியை யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஐபி ரேஞ்சு வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதை ஆன் பண்ணி வச்சுக்கிங்க, இனிஷியல் பேலன்ஸ் ஐபி. இதை ஆஃப் பண்ணிங்கன்னா அது போயிடும், ஆன் பண்ணிங்கன்னா வருது பாருங்கள். அதே மாதிரி ஐபி கவுண்டர், சிங்கிள் பிரிண்ட்டு. இந்த சிங்கிள் பிரிண்ட்டுன்றது வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சிங்கிள் இதை பாருங்கள், இதை வந்து பாருங்கள், இதுதான் சிங்கிள் பிரிண்ட்டு, இதுக்கு பேர் தான் சிங்கிள் பிரிண்ட். அதாவது ஒரே ஒரு டிபிஓ, அந்த ஒரு டிபிஓவில் அதிகமான பையர்ஸ் வந்திருந்தாலும் அதிகமான செல்லர்ஸ் வந்திருந்தாலும் அது டிபிஓவாக ஃபார்ம் ஆகும். அந்த டிபிஓ வந்து வெர்ஜினாகவும் இருக்குதா இல்லை எங்கேயாவது கட்டாகி இருக்குதா மார்க்கெட்டில் அந்த டிபிஓ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் மேலே போகும். ஒன்று இந்த டிபிஓ நேராக இருந்ததுன்னா இந்த இடம் வந்து சப்போர்ட்டாவோ இல்லை மேலே இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸாவோ எடுத்துக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகுது. அதை வந்து அந்த டிபிஓ வந்து கொஞ்சம் நீங்கள் வாட்ச் பண்ணுறது நல்லது. ஒரே ப்ரொஃபைலில் 2 டிபிஓ வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த 2 டிபிஓவும் அடுத்த ப்ரொஃபைலில் கட் ஆகிடுச்சு, அப்போ இன்வேலிட் டிபிஓ இது. இதே டிபிஓ வந்து வெர்ஜினாக இருந்ததுன்னா, அந்த வெர்ஜினாக இருக்கக்கூடிய கீழே இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணியிருக்குது, நிறைய பேர் பார்த்துருக்காங்க, பேசியிருக்கோம். அதனால் அந்த டிபிஓவை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து இன்சைடு வேல்யூ ஏரியா கலர் மாற்றலாம், அவுட் சைடு வேல்யூ கலர் பண்ணலாம். வால்யூம் ப்ரொஃபைல் ஸ்டைல்ஸை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது வால்யூம் ப்ரொஃபைல் வந்து கம்போசிட்டாகவும் இருக்கும், வேணும்னா வச்சுக்கலாம், வேணானாலும் விட்டுடலாம். இப்போ நீங்கள் பழக உங்களுக்கு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலே நல்லா பழகிடுச்சுன்னு வச்சிங்களேன், வால்யூம் ப்ரொஃபைலும் உங்களுக்கு பழகிடும் கிட்டத்தட்ட. இந்த வால்யூம் ப்ரொஃபைலை இங்கே ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இதுலேயே மார்க்கெட் ப்ரொஃபைல் கூடவே வால்யூம் ப்ரொஃபைலும் உங்களுக்கு ஆன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செக்ஷனில் போயிட்டு இந்த ஷோன்ற பட்டனை ஆன் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணிங்கன்னா வரும். அதை வந்து கம்போசிட்டாகவும் வச்சுக்கலாம், செஷனாகவும் பிரித்து வச்சுக்கலாம், ஆன் பண்ணி வச்சுக்கலாம், ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி சௌரியம் இருக்குதோ அதுமாரி நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு மார்க் பண்ணுற அப்போ மட்டும். இப்போ எனக்கு வந்து வால்யூம் ப்ரொஃபைலில் 70% மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கிங்க, ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கிங்க, மார்க் பண்ணிக்கிங்க, அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிங்க வேணான்னா. அப்புறம் வந்து இந்த செட்டிங்ஸில் வேறு வந்து பார்டர்ஸ் இருக்குது, இன்சைடு வேல்யூ கலர், இந்த கலர்லாம் நீங்கள் மாற்ற கற்றுக்கிங்க போக. முக்கியமான விஷயம்லாம் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய விஷயங்கள் போக கற்றுக்கிங்க. இதுவே உங்களுக்கு பெருசாக இருக்கும் சிலருக்கு. அதனால் இதோட நிறுத்திக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.